calculate the formal charge of each atom in COCl2. ஸோ COCl2க்கு நம்ம வந்து ஃபார்மல் சார்ஜ் எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிப்போமா COCl2. ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஹைப்ரிடைசேஷன், ஷேப், ஜாமெட்ரிலாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ கார்பனுக்குள்ள வேலன்ஸ் இது ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கார்பனுக்குள்ள எல்லாத்துக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரானை ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். ஓகே, ஸோ கார்பனுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, ஆக்சிஜனுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஓகேவா? குளோரின், ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின் எல்லாத்துக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 7. 2 குளோரின் இருக்குது. ஸோ 7 2s are 14. ஓகேவா? ஸோ 24 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 24 கிடைக்குதுல. இப்போ இந்த நம்பரை டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் பண்ணோம்? ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரானையும் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணோம்? அதை வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். எதை வச்சு டிவைட் பண்ணோம்னா, கிரேட்டர் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 8 அண்ட் லெஸ் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 2. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கிடச்ச இந்த 24 வந்து கிரேட்டர் தேன் 8 தானே. ஸோ அதை வந்து டிவைடட் பை 8 இந்த ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் போட போகிறோம். ஓகேவா? ஸோ 8 3s are 24. ஓகே, ஸோ ரிமைண்டர் 0 வர பண்ணியாச்சு. ஸோ 3னா என்னது? sp2 ஹைப்ரிடைசேஷன். sp2 ஹைப்ரிடைசேஷன்னா எப்படி இருக்கும்? ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். இப்படி தானே, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு பிளேனார் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி, ஷேப் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? இந்த பர்டிகுலர் கேஸில் பிகாஸ் லோன் பேர் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. 0 லோன் பேர் தானே கிடச்சிருக்கு. அதனால் ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி, ஷேப் எல்லாம் அதே தான். ஸோ இப்போ போடுமா, C இருக்குது, O இருக்குது, Cl இருக்குது. ஸோ இது ரெண்டும் இப்படி பாண்ட் ஆகுமா? ஸோ இப்படி பாண்ட் ஆகும். ஸோ ஒரு கார்பனுக்கு எத்தனை பாண்ட் மேக்ஸிமம் பாசிபிள்? 4 பாண்ட்ஸ் மேக்ஸிமம் இருக்கணும்ல. அப்போ தானே ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ண முடியும். ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட்ஸ் இருக்கும், 2 லோன் பேர் இருக்கும். குளோரினுக்கு 1 பாண்ட் இருந்துச்சுன்னா எத்தனை லோன் பேர் இருக்கும்? 3 லோன் பேர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? 2 பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 2 லோன் பேர். கார்பனுக்கு மேக்ஸிமம் 4 பாண்ட்ஸ் இருக்கும். குளோரின், ஃப்ளோரின்க்குலாம் 1 பாண்ட் இருந்துச்சுன்னா 3 லோன் பேர் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, குளோரின் எடுத்துக்கோங்க, 3s2 3p5 அப்படி தானா? 3s2 3p5 3s2 நான் இப்படி போட்டுக்கிறேன். 3p5 1 2 3 4 5ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இதில் வந்து எத்தனை லோன் பேர் இருக்குன்னு பாருங்கள், 3 லோன் பேர். 3 லோன் பேர் இருக்குச்சுல எத்தனை பாண்ட்? எது வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணோன்னா தனியாக இருக்குல்ல, இப்படி அலோனாக இருக்குல்ல, ஹாஃப் ஃபில்டாக இருக்குல்ல, இதுதான் பாண்ட் ஃபார்ம், 1 பாண்ட். ஓகே, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஓகேவா? ஆக்சிஜனுக்கு எப்போவுமே இப்படி 2 பாண்ட் 2 லோன் பேர் தானே. ஏன்னா 2s2 2p4ன்னு இருக்கும். அப்போ என்ன ஆகும்? 2s2 போட்டுட்டேன். அப்புறம் 2p4னா 1 2 3 4. ஓகே, இதில் எத்தனை லோன் பேர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டும் லோன் பேர், 2 லோன் பேர் போட்டாச்சா. இது ரெண்டும் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இது ரெண்டும் ஹாஃப் ஃபில்டாக இருக்குல்ல, வேறு ஏதாச்சும் கூடயாச்சும் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போது ஸ்ட்ரக்சர். இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரில் எல்லாத்துக்குமே நம்ம ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, கால்குலேட் த ஃபார்மல் சார்ஜ் on each atom of carbonyl chloride. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிஜன் ஆட்டம்க்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா, நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான், எதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அதுக்குள்ளே வேலன்ஸ் எலக்ட்ரான், மைனஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், மைனஸ் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிவைடட் பை 2. ஒரு ஈஸி ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு வேலன்ஸ் எலக்ட்ரான், ஃபஸ்ட்டு ஆக்சிஜனுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 6. ஓகே, நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 போட்டாச்சு. நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 2, இதில் 2 இருக்கும், இதில் 2 இருக்கும். அப்போ 2 4 டிவைடட் பை 2. ஏன் டிவைடட் பை 2 போடுறோன்னா, இந்த பாண்ட் பேரில் பாதி இது தான் ஆக்சிஜன், அப்படிதானா? பாதி இது என்னது? கார்பனுக்கு. அதனால தான் அதை ஹாஃபாக டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 2 2s are 4. ஸோ ரிமைண்டர் உங்களுக்கு ஃபார்மல் சார்ஜ் என்னது? 0 தானே கிடைக்கும். அதனால தான் ஒரு சார்ஜுமே நீங்கள் போடலை. ஸோ இதுக்குள்ளே இந்த ஆக்சிஜனுக்குள்ள ஃபார்மல் சார்ஜ் என்னது? 0. ஓகே, இந்த பர்டிகுலர் கார்பனுக்கு பார்ப்போமா? இப்போ சென்டரில் உள்ள கார்பனுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 4. நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் எதுவுமே கார்பனை சுற்றி இல்லவே இல்லை. அப்போ அது வந்து 0. மைனஸ் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 டிவைடட் பை 2. அகெயின் உங்களுக்கு என்னது உங்களுக்கு கிடைக்கும்? 0. ஸோ கார்பனுக்கும் ஃபார்மல் சார்ஜ் 0 தான். அடுத்து குளோரினுக்கு செக் பண்ணுவோமா? ஸோ குளோரினுக்குள்ள ஃபஸ்ட்டு வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 7. ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின் எல்லாத்துக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 1 2 3 4 5 6. அப்புறம் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ -2 டிவைடட் பை
2 மிச்சம் உங்களுக்கு என்ன கிடைக்குது அதே 0. ஸோ எல்லாத்துக்குள்ளே ஃபார்மல் சார்ஜும் 0 தான். ஸோ இப்படி ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்காமல் ஒரு ட்ரிக் வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்னா ஒரு ட்ரிக் வச்சு கூட ஃபார்மல் சார்ஜ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கார்பனுக்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. கார்பனுக்கு மேக்ஸிமம் பேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 4 எலக்ட்ரான்ஸ் தானே. 4 எலக்ட்ரான்ஸ் தானே. அதை சுற்றி அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போது இதை சுற்றி அப்படியே கவுண்ட் பண்ணுங்கள். கார்பனை சுற்றி 1 2 3 4 இருக்குல்ல. அப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒன்றும் கெயினாகவும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஒன்றும் கம்மியாகவும் இல்லை. ஸோ 4 இருக்குது, 4 தான் அதை சுற்றியும் இருக்குது. ஸோ 0 ஃபார்மல் சார்ஜ். இப்போ ஒரு பாண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சி இருக்குது, ஓ இருக்குது, 1 2 3 4 5 6 இப்படி ஒரு பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் ஆக்சிஜனுக்கு நான் ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆக்சிஜனுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 6 எலக்ட்ரான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆக்சிஜனை பக்கத்தில் சுற்றி 6 இருக்கான்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல. ஸோ நெகட்டிவ் சார்ஜ். எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருந்தாலும் நெகட்டிவ் சார்ஜ். கன்சிடர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. N H H H and H. நைட்ரஜனுக்கு இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. நைட்ரஜனுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 5. ஸோ அதை சுற்றி கவுண்ட் பண்ணச்சில் எத்தனை இருக்கணும் 5 இருக்கணும். கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 தான் இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரானை மிச்சம் காணும். ஸோ ப்ளஸ். ஸோ ஃபார்மல் சார்ஜ் இந்த மாதிரி ஈஸியாக கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரானை பார்த்து. ஆனால் மெயினாக இதில் என்ன தெரியும்னா எத்தனை லோன் பேர் கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கணும். பாண்ட் பேர்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் எல்லாத்துக்குள்ளே ஃபார்மல் சார்ஜுமே 0. ஓகே, தேங்க்யூ.